காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் ஓம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த வருடம் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவ கிரணத்தில் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக லக்னத்தில் தனகாரகனாகிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். விடாமுயற்சி மற்றும் சாதனைகள் பல செய்யும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி மலர் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதோ. தனகாரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் சுகஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து 6 மற்றும் 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். கடகராசி சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் முதலில் செய்யக்கூடிய காரியம் ரகசியம் காக்க வேண்டும். உங்களுடைய ரகசியங்கள் எதுவாகினும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருங்க. உங்கள் ரகசியத்தை காப்பாற்றும் போது தான் உங்களுக்கு இந்த வருடம் நல்லதாக அமையும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும், சேமிப்பு உண்டாகும், பண வரவிற்கு சிறு தடைகள் ஏற்பட்டு பின் சரியாகும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவைப்படும். நீர் சம்பந்தமான நோய் தொல்லைகள் ஏற்பட்டு பின் சரியாகும். உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும். 10ல் குரு பட்டம் பறிபோகும் என்று சொல்வார்கள். தொழிலில் இடமாற்றத்தை கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்கு புதிய மாற்றத்தை குரு பகவான் தருவார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் சில தடைகளையும் அலைச்சலையும் தருவார். மந்தத்தன்மை ஏற்படும். சோம்பலை விட்டு சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். உங்கள் மனதில் சேவை மனப்பான்மை கொண்டு வாருங்கள். உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்ய முன் வாருங்கள். இயலாத முதியோர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். திடீர் திருப்பம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. வீண் விரயங்களை குறைத்து கொண்டு அதை சுப விரயமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். கடன் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட ஸ்ரீ நரசிம்ம பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வழி கிடைக்கும். மாணவர்களுக்கு குழந்தைகள் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். உயர்கல்வி செல்லும் மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து சில தடைகளை ஏற்படுத்தி கொள்வார். பின் அதற்கு பிறகு அட்மிஷன் நடைபெறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் சூரிய வழிபாடு சிறப்பை தரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய முன்னேற்றம் கிடைக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாஸ்தா வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியை கொடுக்கும். பொதுவாக குரு 10ல் இருப்பதனால் வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த பின் பிரசாதத்திற்கு வழியெடுக்க, அதாவது கியூவில் நின்று நீங்கள் பிரசாதம் வாங்கணும். கையேந்தி பிரசாதம் வாங்கி அந்த இடத்துல கோயிலையே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்து அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு திரும்புங்கள். இதுதான் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். அன்னதானத்தில் நீங்கள் கலந்தும் கொள்ளலாம். அன்னதானம் 4 பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானமும் கொடுக்கலாம். அன்னதானத்திற்கு சில பொருள் உதவிகள், வேறு மற்ற செல்வ உதவிகளும் நீங்கள் செய்யலாம். இது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.